என்ன மாதிரி ஒரு ஆள் அவன், என்ன மாதிரி ஒரு ஆள் இதெல்லாம் அவன் பண்றது. ஐ ஸ்டில் மிஸ் ஹிம். பத்தி பின்னாடி இதுவா இல்ல ஒண்ணு இங்க பேசுனா இங்க பேசுறா அங்க பேசுனா அங்க பேசுறான்னு சொல்லியிருக்கேன். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எது பழைய பார்த்து எடுத்து வச்சலாம். முட்டை வெளியே வை. எது புதுசு வந்து எது பழசு வந்தனே தெரியாது. பிரவீன் போனா என்னாலதான், கலையரசன் என்னாலதான், அப்சரா என்னாலதான், பிரவீன் காந்தி என்னாலதான், கெமி என்னாலதான், பிரஜன் என்னாலதான். அவங்களாம் போறாங்க, நான் இருக்கக்கூடாது. இல்லை, நான் இல்லை, நான் போறேன். நானும் போறேன் தானே சொல்லிட்டு இருந்தேன். போய் விளையாடு, நீ போய் நல்லா பண்ணு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எல்லா டைமும் எனக்கு நான் நாமினேட் ஆகும்போது ஓகே நம்ம எவிக்ட் ஆகிடுவோம். இப்போதான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு தோணுது. நல்லா விளையாடிட்டு இருக்கேன், நல்லா விளையாடணும்னு தோணுது. என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி சொல்கிறான். துஷார் இல்லை, போயிட்டான். நான் எதுவும் பண்ணல. அவன் வந்து சொல்லலாமே, இல்லை அரோரா இல்லை, அவனும் வரமாட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என்ன கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு நான் போறேன். அரோரா சாரி, பயந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங் பிக் பாஸ். ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்களோ? நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கலாம்ல. நல்லா இருக்க முடியல பிக் பாஸ், அதை வந்துட்டேன். அடி வாங்க போறீங்க. எனக்கு வயிறு இருக்குல்ல, சாப்பிடணும்ல, தூக்கம் வரும்ல. அப்புறம் இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டு கெட்ட பேர் எனக்கா? சரி, வரும்போது ஏதோ புலம்பல் கேட்டது, போறேன்னு. பிக் பாஸ், answer me yes or no. Yes or no? நோ. Great. இப்போ என்ன வேணும்? பிக் பாஸ், எனக்கு கஷ்டமா இருக்கு பிக் பாஸ். எனக்கு யார்கிட்டயாச்சும் பேசணும், இந்த வீட்டில் இல்லாதவங்க. எனக்கு பக்கத்துலயாச்சும் உட்காந்து பேசணும். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸாக நினச்சவங்களே என்னை அக்யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்ககிட்ட போன வாட்டி வந்து சொன்னேன், பிரவீன் போனதுக்கு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், துஷார் போனதுக்கு நான் தான் ரீசன். அந்த நல்லா தெரிஞ்சவங்களே என்னை ஹர்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ். சரி, கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது வாஸ்தவம் தான். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு நீங்கள் காரணம்னு நினைக்கிறீங்களா? நம்புறீங்கல்ல? துஷார்னு சொல்கிறீங்கல்ல? துஷாருக்கு டான்ஸ் வரும்ல? எத்தனை வாட்டி துஷார் டான்ஸ் ஆடி பார்த்துருக்குங்க? கம்மியா. மார்னிங் வேக்கப் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸை கேட்கல. துஷார்
எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரோ அந்த கொரியன் ஆர்ட் ஃபார்மில் எத்தனை வாட்டி டான்ஸ் ஆடினார் சொல்லுங்க? 2 வாட்டி பிக் பாஸ். அவர் ஸ்டோரி சொல்லும் போது தான் அவர் கொரியன் டான்ஸை பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும். எனக்குமே அப்போ தான் தெரியும். துஷார் என்ன பண்ணாரு? அமைதியாக இருந்தார். தென் ஹவ் ஆர் யூ த ரீசன்? ஆனால் எல்லாரும் அதுதானே சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். இல்லை பிக் பாஸ், நாங்கள் 2 பேருமே அமைதியாக இருந்தோம். அரோரா, ஒருத்தர் வெளியே போகிறதும் போகாததும் நம்ம கையில் இல்லை. யார் கையில் இருக்கு? மக்கள் கையில். கரெக்ட் தானே? ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் வெளியே போயிருக்காங்க. யூ லக்கி. உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் கிடச்சிது. விச் மீன்ஸ் நான் என்ன பார்த்தனோ மக்களும் அந்த திறமையை உங்ககிட்ட பார்த்துருக்காங்க. அதனால தான் உள்ளே வந்திருக்கீங்க. இல்லைனா என்னைக்கோ வெளியே போயிருக்கணும்ல. விச் மீன்ஸ் ஏதோ ஒன்று சரியாக பண்ணியிருக்கீங்க அமைதியாக இருக்கும்போது கூட. அதனால தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஆட்கள் வெளியே போயிருக்காங்க. ஆனால் கஷ்டமாக இருக்கு பிக் பாஸ். அவர் சொல்லும் போது நானும் வேணும்னே நான் உங்ககிட்ட சொன்னேன் பிக் பாஸ். கரெக்டு. ஆனால் உங்களுக்கு யார் நிற்பா? ஏன் அரோரா நிற்க மாட்டாங்களா? நான் முடிஞ்சிருக்கு டிஃபரெண்ட். நான் எமோஷனலாக அந்த இடத்துல உடஞ்சி போயிடுறேன் பிக் பாஸ். துஷார் பேர் எடுத்தா எனக்கு ஏன்னு தெரியும். ஏன்னா யூ கில்ட்டி. Could be. எக்ஸாக்ட்லி. எங்கேயோ ஒரு மூலையில் ஒருவேளை உங்ககிட்ட பேசாமல் இருந்திருந்தா அவர் இந்த வீட்டில் இருந்திருப்பாரோ நினைச்சேன் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கலாம். சொன்னேன் பிக் பாஸ். நம்ம ஒன்னா இருக்கிறது திட்டுறாங்க. வைல்ட் கார்டு தான் சொல்றாங்க. விஜய் சேதுபதி சார் அதான் சொல்றாங்க. நம்ம பேச வேணாம்னு சொன்ன. என்னன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எதுக்கு திட்டுவாங்க நீங்க? 2 பேரும் அமைதியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு திட்டுவாங்கல, ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறதுக்காக தான் சேது சார் எடுத்து சொன்னார். அது திட்டு இல்லை அரோரா, ஃபீட்பேக். சரி, அழுங்க, வெளியே போகிறேன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு சீரியஸ் ஆகும், மக்கள் என்னைக்கு உங்கள் வார்த்தையை சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாது. சாதிக்கணும்ல. யூ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டு யுவர் ஹேட்டர்ஸ். அப்போ ஸ்டாண்ட் அப் அண்ட் டெலிவர். சாப்பிட்டீங்களா? சரி, போய் சாப்பிடுங்க. முதல்ல தண்ணி குடிங்க. குளிக்கிறதுனா குளிங்க. அப்போ பிகம் பிரசன்டபிள், பிகம் தி அரோரா சின்க்ளேர். ஓகே பிக் பாஸ், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். நீங்கள் போகலாம். ஜோக் ஜோக் அன்பே என்ன